வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். நண்பர்களே, இன்றைய நாள் பிப்ரவரி 25, 2026 புதன்கிழமை, நவமி திதி, ரோஹி நட்சத்திரம் மத்தியானம் 2 மணி வரைக்கும், பிறகு மிருகசீரிஷம், ரிஷபராசி. இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஈவன் இன்றைய நாள் பார்த்தினாங்க உங்களுக்கு சித்த யோகம். ஸோ பயன்படுத்தி கொள்ள வேண்டிய நல்ல நாள். ஒவ்வொரு ராசியாக போவோம். இப்போது மேசராசியை பொறுத்த வரைக்கும் நிர்வாகம், திறமை, வெற்றின்னு போயிடலாம். நீங்கள் நினைக்கிறத உங்களால் அடைய முடியும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக உழைக்கிறீங்க, அதிகமாக அலையிறீங்க, உடம்பு மனசு வலிக்குது, ஆனால் ஜெயிக்கலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சுப செலவு, சுப விருத்தி, கொஞ்சம் டயர்டு, உடம்பு ஹீட்டாக இருக்குது, கவலைப்படுறீங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்குது, இட்ஸ் அன் அச்சீவ்மெண்ட் கூட சொல்லலாம். ஆசை, அறிவு, வெற்றி. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் வெற்றி, தொழில் திறமை, அலையிறீங்க, உழைக்கிறீங்க, வெற்றி அடைஞ்சிடலாம். கன்னிராசி த கிஃப்டட் டே ஒன்ஸ் அகெயின். ஏன்னா காரணம் லாபஸ்தான சந்திரன் உங்களுக்கு பாகிஸ்தானத்தில் உச்சம். நீங்கள் நினைத்தது அனைத்தையும், ஆசைப்பட்டது அனைத்தையும் அடைகிறீங்க. துளாராசி பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம், கொஞ்சம் கவலைப்படுறீங்க, வருத்தப்படுறீங்க, பயம் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் தொடர்ந்து போங்க. விருச்சிகராசி பொறுத்த வரைக்கும் அச்சீவ்மெண்ட்ஸ், நினைச்சது அடைஞ்சிடலாம், அறிவு திறமை ஜெயிக்குது. தனுராசி எதுக்கால எது நின்னாலும் வெற்றி அடைகிறீங்க, எந்த தடையும் தகர்த்தெறியலாம். மகராசி லாபம், வெற்றி, வெகுமதி, பியூட்டிஃபுல். கும்பராசி உடம்பு மனசு கொஞ்சம் ஆசிலேட் ஆகுது, ஆனால் தொழில் விருத்தியில் குறையில்லை. மீனராசி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே ஆஃப் யுவர் லைஃப்னு கூட சொல்லலாம். எக்ஸலன்ட், வெற்றி அடைகிறீங்க. காரணம் சந்திரன் சாரம், செவ்வாய் சாரம், திரிகோணாதிபதி சாரம். த பெஸ்ட் டே ஆஃப் யுவர் லைஃப்னு சொல்லலாம். அல்லது மாதத்தில் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு சிறந்த நாள். இப்போ தத்துவத்துக்கு போகலாமா? ரொம்ப ஈஸி. வருத்தம், கவலை. வருத்தப்படுறீங்க, கவலைப்படுறீங்க, அதனால் என்ன பிரயோஜனம்? நீங்கள் என்ன விடுவிக்கிறீங்களோ அது போய் அதையவே இன்னும் அதிகமாக கூட்டிகிட்டு வரும். அப்போ வருத்தத்தையும் கவலையும் விடுவிச்சிங்கன்னா அது இன்னும் பெரிய பெரிய வருத்தங்களை கூட்டிகிட்டு வரும். தொடர்ந்து தோத்துட்டே இருப்பீங்க. பட்ட காலையில் படும், கெட்ட குடியே கெடும். ஒரு கஷ்டத்தை நினச்சி, ஒரு துன்பத்தை நினச்சி, ஒரு கடனை நினச்சி, ஒரு கவலையை நினச்சி அதிலிருந்து வெளியே வர முடியாது. எதை மறந்தாலும், எதை மன்னித்தாலும் அது நம்ம வாழ்க்கைட்டு போயிடும். கவலையை, துன்பத்தை, கஷ்டத்தை, கடனை, நோயை, பிரச்சனையை மறந்துடுங்க. சகஜ வாழ்க்கையில் இன்பமாக, நிம்மதியாக, சந்தோஷமாக வாழ்க்கையை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த கஷ்டத்துக்கும் கவலைக்குமான மருந்தை ஆண்டவன் உங்களுக்கு தருவான். ஸோ மறந்துடுங்க, முயற்சி பண்ணுங்கள், வெற்றி அடைங்க. நன்றி மகளே.